இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளார ஒரு பிள்ளைய பெற்று உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அவளுக்கு மெல்ல மெல்ல புரியுது. அவங்க அத்தை கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த அறைக்குள்ள, தனி அறைக்குள்ளர வேறு ஏதோ நடந்திருக்க வேண்டும். ஆனா இப்போ இவ பேச ஆரம்பிச்சிட்டா. ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் என்னோட தாம்பத்தியம் வச்சுக்கலங்கிறத அதே வார்த்தையில இல்லைனாலும் அதுக்கான பொருள் பொதிகிற விஷயமாக அவ கேள்விகளை முன்வைக்கிறார். ஸோ அவருக்கு மரபு ரீதியான ஏதோ ஒரு கோளாறு, அதன் காரணமாக அவருக்கு செயலிழந்து விட்ட ஒரு நிலை. அந்த பொண்ணு இங்க இந்த மாதிரி அந்த பையனுக்கு தாம்பத்திய உறவு கொள்கிற அளவுக்கான தகுதி எதுவுமே இல்லை, அதனால என்னுடைய திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட தான் வந்தாங்க. நீ டாக்டர்கிட்ட வா, இந்த பொண்ணும் வரட்டும், உங்க வக்கீலையும் கூட்டிட்டு வா, நான் இங்கேயும் யாரையாவது ஒருத்தரை வச்சு அனுப்புறோம், போய் டெஸ்ட் பண்ணுங்க, சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த பையன் ரெடியே இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க. நம்ம நேயர்கள் தான் இன்னைக்கு என்ன வழக்கு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல அந்த ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கன்னு தான் சொன்னாங்க பல பேரு. அது சொன்னவர்களுக்கு நன்றி. சரி, இன்னைக்கு என்ன வழக்கு? இன்னைக்கு தனலட்சுமின்னு ஒரு பெண்ணுடைய வழக்கு. கணவனும் மனைவியுமா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான அழகுனோ எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, நான் வெறும் அழகுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே ஒரு லோயர் ஸ்ட்ரேட்டாக இல்லை, அதாவது என்ன சொல்வது, மத்தியதரம் மாதிரி அதுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அளவிலான ஒரு குடும்பத்தை சார்ந்த 2 பேரும். அதில் அந்த பொண்ணை பார்க்க வராரு. கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்குறாரு. ரொம்ப வேண்டாம் ஹரி. இல்லை என்னோட கண்ணாடி லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணேன். சொல்லுங்க மேடம். ஏன்பா உனக்கு இது? அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல. ஆனால் இதை தவிர வேற வழி இல்லை, ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷன் இல்லாததுனால அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நம்மளும் எவ்வளோ பார்த்தாச்சு, அதனால் நம்ம பண்ணிடலாம். பையன் கண்ணாடி போட்டிருக்கான், அவ்வளவுதானே, இன்னும் கொஞ்சம் சோடா புட்டியாக இருக்குது, அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், நம்ம நினச்சாக்கா கொண்டு போய் ஸ்டைலிஷாக கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. மாற்றலையா? இல்லை. அது மாதிரி சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மாவும் சொன்னாங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க அப்பா கார் டிரைவர் தான். ஒரு கார் டிரைவர் தன்னுடைய வருமானத்தில் வச்சு இந்த பொண்ணுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். பட் 2 பேருமே நீண்ட நாட்களாக ஒரு மணமகன் கிடைக்காதா என்று பெண்ணும், ஒரு மணமகள் கிடைக்காதா அப்படின்னு அந்த ஆணுமாக காத்திருந்த சூழலில் தான் இவங்க 2 பேரையுடைய சந்திப்பையும் நடந்திருக்குது. அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அதை அடுத்து சரி 2 பேரும் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து நடை, உடை, பாவனை, அந்த தோரணைகள்லாம் இருக்குல்ல ஒரு மாப்பிள்ளையோடதுன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு அங்கேருந்து வராங்க, நிச்சயம் பண்ண வராங்கன்னா அதுக்கு ஒரு கெத்து இருக்கணும் இல்லையா ஹரி? தோரணை இருக்கணும், அந்த தோரணை வந்திருக்கணும். அல்லது அது மட்டும் இல்லாமல் உடல் அளவில் அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க பாருங்க, அது பெரியவங்க கிட்ட எப்படி நடப்பாங்க, இப்படி திரும்பி ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் தானே பார்க்குறோம். அப்படி இல்லாமல் சபச்சபன்னு உட்காந்துட்டு இருந்தாப்புல அந்த மாப்பிள்ளை. அப்புறம் என்ன இவன் மாப்பிள்ளை பையன் மாதிரியே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ கொஞ்சம் சும்மா இருங்க, அவனை ஏதாவது எந்திரிச்சு போயிட போகிறான், நம்ம நிறைய காலமாக பார்த்துட்டே இருக்கிறோம், ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதானே, ஏதோ நடக்கட்டு, எல்லாம் ஒத்து போயிடும், கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும். ஸோ அந்த பொண்ணு உண்மையிலேயே நிறைவாகத்தான் இருந்தா. சரி கல்யாணம் ஆக போகுது, இதுதான் என் வாழ்க்கை, இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு அவள் முடிவு பண்ணிட்டு தான் இருந்தா. அப்புறம் இங்கே இருந்த போதும் பார்த்தாங்க, அந்த சீர் சிறப்பு செய்யும்போது கூட இந்த பையன் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தான். ஏன் இப்படி முணுமுணுக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டா. என்ன உங்கள் அப்பாவுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாதா மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு தன்னறியாமல் ஒரு கேலி சிரிப்பு வந்துருச்சு. நீங்கள் மாப்பிள்ளை மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம், இல்லை நினைக்காமையும் கூட இருந்திருக்கலாம். அவள் அப்படி சொன்ன உடனேயே ஒரு லேசான ஒரு என்னத்துக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன முடியுமோ அதுதான் முடியும், அவங்க ஒன்றும் கிராமத்துலேருந்து தான் வந்திருக்காங்களோ ஒன்று நகரத்தில் படித்து வந்தவங்கெல்லாம் கிடையாது, அவங்க அளவுக்கு தான் இருக்க முடியும், நாங்கள் தான் சொன்னோமே நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அன்று இரவு அந்த விஷயங்கள்லாம் வருகிற பொழுது அந்த பையனுக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை, இந்த பொண்ணுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியவில்லை. அதனால் அவர்களுக்குள்ள எந்த விதமான உறவும் அன்றைக்கு நடைபெறவில்லை. அப்புறம் அடுத்த நாள் வந்த உடனே அவங்க அம்மா எல்லாம் கேட்குறாங்க,
என்னம்மா நல்லா இருந்தியான்னு, ஓ நல்லா சிரிச்சுதாம்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு மேலே அந்த அம்மா கேட்கல, அவளுக்கு அதை பற்றி தெரியலை. ஸோ அடுத்த நாளைக்கு அப்புறமா அவங்க அத்தையோ யாரோ வந்திருக்கும் போது தான் என்ன நடந்தது, மாப்பிள்ளை பேசினாரா, என்ன நீங்கள் சிரிச்சிங்களா, அவங்களுக்கே உரித்தான பாணியில் அதை நான் இங்கே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்களை கேட்கும்போது அவங்க அத்தைக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் இங்கே தட்டுப்படுது அப்படின்னு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் கூட நீ கொஞ்சம் சாமர்த்தியசாலியாக நடந்துக்கோ, கல்யாணம் ஆகிடுச்சு, நீ அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளார ஒரு பிள்ளைய பெற்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அப்போ எங்கே வேலை செய்கிறாருன்னு சொன்னால் சதர்ன் ரயில்வேயில் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வேலை செய்கிறார். அதனால் அவர் ஆந்திராவில் தான் முதல்ல இருந்திருக்கார். சரி பக்கம் தானே, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் எவ்வளவு தூரம், போயிட்டு வந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு அது நினச்சாங்க. அப்புறம் ரயில்வேங்கும் போது என்ன நினைப்பாங்க, பாஸ் கிடைக்கும், டூருக்கு சுற்றுலா போகலாம், அதுக்கு போகலாம் இப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஸோ இது ஒரு பெர்க் அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணு நினச்சிட்டு இருந்தா. அப்புறம் இவர் போனார், வந்தார், அப்புறம் 2 நாள் கழித்து போனார், திரும்ப வந்தார். வருகிற பொழுது அதாவது மாப்பிள்ளைக்கான மரியாதைங்கிறது முதல் நாள் போல் என்றைக்குமே இருக்காது. அது நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு முதல் வாரம் நல்லா இருக்கும், 2வது வாரம் இதுக்கே இந்த சிரிப்பாக மாப்பிள்ளைகள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதனால முதல் நாள் இருக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு இது சொல்லும்போது ஔவையாரும் அதியமானையும் பற்றி இது ஒரு சின்ன அனெக்டோட், அவ்வளோதான், அது சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது. ஔவையார் இவரை பற்றி அதியமானுக்கும் அவருக்கும் உள்ள நட்பு அப்படிங்கிறது பாராட்டப்பட்ட ஒரு நட்பு, அது பெரிதும் மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு நட்பு. அதனால் எப்படி இவங்களோட இப்படி இருக்கீங்க, ஒரு அரசனோட ஒரு வெத்துக்கவி, ஏன்னா கவிஞர்கள் யாருமே பெரிய வசதியானவர்கள் கிடையாது. அரசன் கொடுக்கிற அந்த பொருட்காசுகளுக்காகவோ அல்லது பொருட்களுக்காகவோ அல்லது ஏதாவது ஒன்றுக்காக பாடி செல்கிறவர்கள் தான், அரசனை நாடி துதிபாடி இருக்கிறவர்கள் என்று தான் வரலாறு நடிகளும் பல பேரை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படி கேட்குறாங்க இந்த அம்மா கிட்ட. அப்போ அந்த அம்மா சொல்லுவாள், நான் கூட என்னென்ன சொல்ல போகிறாங்களோ அதை கொடுத்தான் இதை கொடுத்தான்னு சொல்லுவானா அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது இது என் சின்ன வயசில் பதிஞ்சு போன ஒரு பாடல். ஒரு நாள் செல்லலாம், 2 நாள் செல்லலாம், பல நாள் செல்லினும் முதல் நாள் எப்படி இருந்தான், ஃபஸ்ட்டு வந்தவுடனே நீங்கள் எப்படி வாங்க சார் உட்காருங்க அப்படி அந்த ஒரு சந்தோஷமா, ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ரொம்ப தேய்மானம் ஆகிடும். அப்படி இல்லாமல் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அப்படின்னு அந்த பாடல் முடியும். நெடிய பாடல், நான் அது முழுசாக சொல்லலை. ஆனால் தலைநாள் போன முதல் நாள் எப்படி அன்பு காட்டினானோ ஔவையிடம் அதியமான், எப்படி மதிப்பு காட்டினானோ, எப்படி அவளை கௌரவப்படுத்தினானோ, அதே போல கடைசி நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னாங்க. இந்த அதியமான் கதை எதுக்காக வந்ததுன்னா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் அதை பயன்படுத்திட்டேன். ஆனால் கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்கு வர்ற மருமகருக்கு இருக்கிற மரியாதை 3 மாதம் கழித்து பாருங்களேன், 6 மாதம் கழித்து பாருங்கள், தலை தீபாவளிக்கு அப்புறமும் பாருங்கள், குறைய செய்யும். அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று மதிப்பிற்குரியவராக நடந்து கொள்ள சில வேளைகளில் மாப்பிள்ளைகள் தவறிடலாம், அல்லது மாப்பிள்ளை பையனை தன்னுடைய மகனாக ஒரு பெற்றவர் நினைக்கலாம், பொண்ணை பெற்றவங்க. அப்போ கூட தம்பி வாப்பா நீ என்ன சாப்பிடவே மாட்டேங்கிற, ஏன் இப்படி இழைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். அப்படி 2 விதமாகவும் இருக்கலாம். பட் அதை தாண்டி நின்று சில இடங்களில் நடத்தையால் ஒரு வெறுப்போ அல்லது பிடிக்காமல் போயோ அந்த மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய தனலட்சுமியோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மதிப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். என்ன உங்கள் அப்பனுக்கு மரியாதை தெரியாதா, மாப்பிள்ளைக்கு இப்போது அவர் வயசானவர், நீங்கள் காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் எந்திரிச்சு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிடும்போது 10:30 ஆகலாம். நீங்கள் நிறைய நாள் தூங்குறத கூட மற்றவங்க வேறு விதமாக தான் எடுத்துக்கிட்டு ரகசியமாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு சரி அப்படிம்பாங்க. ஆனால் அதே அந்த வயசான அப்பாங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வயிறு பசிக்காதா? ரொம்ப இயல்பான ஒரு சின்ன விஷயந்தான் இது. உங்கள் அப்பா என்ன எனக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றாரு, மருமக இருந்தால் முதல்ல நான் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இது கணவன் மனைவிக்கு கான்செப்ட் ஓகே அந்த காலத்துல, இதுக்கு அப்பாவுக்கு அந்த காலத்துல அது இந்த காலத்துல எல்லாம் கிடையாது, வாய்ப்பு இல்ல ராஜா, அப்படிதான் சொல்லணும். அது நீங்க புரிஞ்சுக்கோங்க ராஜா. இல்ல மேடம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க புரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா பொழப்பே நடக்காது, தெரியுதா? இப்ப என்னன்னா இதுல இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எங்க அப்பாக்கு என்ன, எங்க அப்பா எப்பவுமே மரியாதை தான் நடத்தினாரு. இன்னைக்கு காலையில் கூட எங்க அம்மா என்ன பண்றதுங்கன்னு கேட்கும்போது நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு ஆசையா தான் சொன்னாரு,
அப்படின்னு அவ சொல்கிறா. இல்லை உங்கள் அப்பனுக்கு மரியாதை தெரில, நான் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? சரி விடுங்க, நீங்கள் வராட்டி நான் வரேன் உங்களோட, நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஆந்திராவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை எனக்கு வேலை இப்போ மாறப்போகுது, அதனால் இப்போ வேண்டாம், நான் மறுபடியும் 2 வாரம் இங்கே வந்துட்டு போகிறேன், ட்ரெயின் தான் எனக்கு சும்மா தானே இருக்குது, நான் வந்துட்டு போகிறேன். அப்புறம் பார்த்தா மகாராஷ்டிராவில் அவனுக்கு அந்த வேலை வந்து மாத்தலாகி அவன் அங்கே போகிறான். இப்போ தான் அவளுக்கு மெல்ல மெல்ல புரியுது, அவங்க அத்தைகிட்ட பேசினதுக்கப்புறம் தெர் இஸ் சம்திங் மோர் தென் வாட் தே ஹவ் டன். அந்த அறைக்குள்ள, தனி அறைக்குள்ளற வேறு ஏதோ நடந்திருக்க வேண்டும், அது வந்து தனக்கு நடக்கலை அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் தெரியுது. ஏன்னா அவள் போய் அப்பா அம்மாட்ட கேட்டு பேசுகிறவனும் இல்லை, அவங்களுக்கும் அந்த அளவுக்கு அழகாக சொல்லவோ அல்லது பேசணுங்கிறதோ ரெண்டுமே தெரியாமல் இருக்கலாம். இந்த பொண்ணை என்ன பண்ணுறா, இந்த பையனோட சேர்ந்துக்கிட்டு மகாராஷ்டிரா போகிறான். நீங்கள் அந்த ஊரில் அந்த பாஷை தெரிஞ்சால் தான் பிழைக்க முடியும், எந்த ஊர்லேயுமே. நீங்கள் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ வட மாநிலத்தவர் வந்திருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் அறகுறையாவது பேசுகிறானே. ஆனந்த பவனில் போய் பாருங்கள், அவனுக்கு ஸ்வீட் பேர் தெரியுதோ இல்லையோ, பல்ல கடிச்சிட்டு எதையா ஒன்று சொல்லிட்டு அள்ளி போட்டுகிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது. அந்தந்த இடத்து மண்ணினுடைய பாஷையை கற்று வச்சுக்கணும். இவளுக்கு தெரியலை, அவங்க பேசுகிற, நம்ம தான் ரொம்ப நாளாக ஹிந்தி ஒழிகவே சொன்னவங்களாச்சா, அதனால் ஹிந்தியோ மகாராஷ்டிரா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி தான் மெயின். அதில் இந்த மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ இந்த பொண்ணுக்கு பேச தெரியல, இவனுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இவனை தான் நம்பி இருக்கணும் அந்த பொண்ணு. அந்த நாடி இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்லை, நம்மளை காணாம அவன் பக்கா ஸ்டிஞ்சி. அங்கே வந்தப்பறம் தான் தெரியுது. இப்போ நம்ம ஊர்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழப்பட்ட ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நாடார் மளிகை கடையில் போயிட்டு 2 தேங்காய் கீத்து கொடுங்க அல்லது 2 தேங்காய் பத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை அம்மியில் வச்சு அரைச்சி அந்த மாதிரி செய்வாங்க. அப்போ அந்த நிலைமை என்னங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இவர் அந்த 2 பத்தையை 20 நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறவர், அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ இவளுக்கு வந்து வயிறு நிறைய அவர் சாப்பாடு போடுறதில்ல. அப்புறம் போகிறாரு, வேலை செய்கிறாரு, எப்போ வருவார்னு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரும்போதே ஏப்பத்தோடு தான் வருவார். உங்களுக்கு இந்த மகாராஷ்டிராவில் முழுக்க பார்த்தீங்கன்னா வடை பாவுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது 2 போட்டால் போதும், ஒரு நேரமே பசிக்காது. அந்த மாதிரி அவர் வரும்போது அப்போ வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கடிதாசி எழுதி போடுறான், இந்த மாதிரிம்மா எனக்கு வந்து இங்கே இருக்கவே முடியல, நீங்கள் 1 வாரம் வாங்க, வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கம்மா சாப்பிட்றதுக்கெல்லாம் அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க அம்மா ஃபோன் எல்லாம் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தெளிவில்லை. லெட்டரை பார்த்த உடனே இவங்க அப்பா அம்மாவும் நாங்கள் புறப்பட்டு வரோம் மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க ஒரு கடிதாசி போட்டுட்டு மாப்பிள்ளை டிக்கெட் புக் பண்ணி தரார். ஏன்னா அவருடைய சொந்தம் தானே. ஆமாம். அதனால் அப்படியே ஏதோ ஒரு வழியில் போட்டு, நீங்கள் பல நாள் பார்த்துருக்கலாம் ட்ரெயினில், நீங்கள் அந்த டைனிங் கார் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே சும்மாவே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த ட்ரெயினுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும், அவங்க அது ஓசிலேயே பயணித்து வருவார்கள். இது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் வருவது உண்டு, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ அவங்க 2 பேரும் போய் பார்க்குறாங்க. போகும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏம்மா நீ குளிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா காலையில் கூட தான் குளிச்சு, என்னம்மா கேள்வி கேட்குறேன், ஒரு நாள் விடாமல் நான் குளிப்பேம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஐயோ நான் எந்த நேரத்தில் பெத்தனோ தெரியலை அப்படின்னு, அது ஒன்றும் தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் அம்மா பக்குவமாக கொஞ்சம் விசாரிக்கும் போது ஒன்றுமே இல்லை. சரி இரு, வரட்டும் அவன், மாமனார் சொல்கிறார், வரட்டும் அவன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் சொல்கிறான், அப்பாப்பா பேசிடாத, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா தனக்கு அவமானம்னு நினச்சிருவார், வேண்டாம்ப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஏதாவது வழி பண்ணி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். சரின்னு சொல்லி அவங்க அப்பா அங்கேயே என்னென்ன வேணுமோ பொண்ணுக்கு வீட்டு செலவுக்குன்னு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வராங்க. அடுத்து ஒரு 3 மாதம் போகுது. அப்போவும் அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஒன்றுமே நடக்கலை. இவன் என்ன பண்ணுறான், இந்த 6 மாதத்தில் இதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் 2 வடப்பாவோடு முடிஞ்சு போயிடும். இப்போ அப்படி கிடையாது, ஒரு அடிஷ்னலாக ஒரு பெண், அவளுக்கான செலவு, இது எதுக்குடா கொண்டு வந்து இங்கே வச்சோம் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது சரி நீ வேணால் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னா. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ஆடி மாதம் வந்த உடனே இவங்க அப்பா அம்மா 2 பேரும், நீங்கள் மாப்பிள்ளை வந்து பொண்ணை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போங்க, 1 மாதம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. 1 மாதத்துக்குன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போனவன் அவ்வளோதான். எதுக்கு வருவான், அதெல்லாம் வராமல் எங்கே போவான், அவனுக்கு பொண்ணு கிடைக்காது. ஆனால் இப்போ இவ பேச ஆரம்பிச்சிட்டா. ஆடி மாதம் இங்கே வந்துட்டு பிறகு அந்த பொண்ணு பேச மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்றொன்னா கேட்டு, ஏன் என்னோட தாம்பத்தியம் வச்சுக்கலைங்கிறத அதே வார்த்தையில் இல்லைனாலும் அதுக்கான பொருள் பொதிகிற விஷயமாக அவள் கேள்விகளை முன்வைக்கிறாள். அப்போ வந்து அது இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் ரொம்ப சொன்னாங்க, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம வம்சம் வளரும் அப்படின்னு அத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவன் சொல்கிறான், அதெல்லாம் அந்த டாக்டர்கிட்டையெல்லாம் நீ வர முடியாது, நான் போயிட்டு வேணா வரேன். இல்லை இல்லை, நானும் வரேன் 2 பேரும் போகலாம், டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பொஞ்சாதையும் இவரையும் உட்கார வச்சா டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லை. ஸோ அவருக்கு மரபு ரீதியான ஏதோ ஒரு கோளாறு, அதன் காரணமாக அவருக்கு செயலிழந்து விட்ட ஒரு நிலை அப்படின்னு. அதுக்கான மெடிக்கல் டெர்மினாலஜி எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அதனால் அப்படி இருந்திருக்குன்னு. ஆனால் இந்த பொண்ணுக்கு அப்பவும் தெரியலை. அப்புறம் கடைசியாக பேசும்போது மட்டும் அவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஒய்ஃப் கிட்ட இந்த பையன் சொல்கிறான், பையனில் அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா கவலைப்படாதீங்க, சின்ன பிரச்சனை தான், சரியாயிடும், அதுக்கு நான் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கேன், அவர் மட்டும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா பார்த்தாது, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க, 2 பேரும் நல்ல சக்தியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கிறது தன்னால் நடக்குமா, ஒரு நாளைக்கு பீச்சு கூட்டிகிட்டு போப்போ அந்த பொண்ணை, ஒரு சினிமாக்கின்னு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறார். திரும்பி வந்துடுறாங்க. திரும்பவும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒன்றுமே நடக்கிறது கிடையாது. அப்பா அம்மா மட்டும் அந்த ட்ரெயின் வசதி இருக்கிறதுனால எதையாவது ஒரு மூட்டை மாதிரி ஒன்று போட்டு விட்டு பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. தென் தீபாவளி வருது. தீபாவளி வந்த உடனே மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளிக்கு வாங்கங்கிறாங்க. அவர் வராரு. அவர் சொல்கிறார், 1 பவுனுக்காவது உங்கள் அப்பா நான் மோதிரத்தை போட சொல்லு அப்படி இருக்கேன். எப்படி கேட்குறேன், எனக்கு அது புரியவே இல்லை ஹரி. புரியல மேடம். நிஜமாக எப்படி ஒரு ஆண் தன்னுடைய மாமனார் வீட்டில் போய் இதை கொண்டா அதை கொண்டான்னு எப்படி சார் கேட்க முடியும்? எனக்கு ஆச்சரியத்தில், தன்மானமுள்ள ஒரு ஆண்மகன், உனக்கு என்ன அப்படி மாமனார்கிட்ட வாங்கிட்டு போடணும்னு இருந்துட்டு போய் ஏன் சும்மா அந்த விரல் சும்மா இருந்தால் வேண்டாங்கதா உனக்கு, எப்படி கேட்குறாங்கன்னு தெரில. ஆனால் அவர் டாக்ஸி டிரைவர். அவர் என்ன பண்ணார், ஒரு 1/4 பவுனுக்கு ஒரு மோதிரத்துக்காக போயிருக்காரு. அப்போ இந்த பொண்ணு சொல்லியிருக்கான், அப்பாப்பா நீ 1/4 பவுனில் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா, நான் திரும்ப போய் அங்கே இருக்கவே முடியாது, ஒரு 1/2 பவுனுக்காவது எடுத்து கொடுங்க அப்படின்னு. 1/2 பவுன் எடுத்து இவங்க கல்யாணத்தை தீபாவளி அன்னைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தா இதையெல்லாம் எவண்டி போடுவான் அப்படின்னு வச்சுட்டான். அப்படியே அந்த டேபிள் மேலேயே அவன் வச்சுட்டான், போடவே இல்லை. அப்புறம் அந்த தீபாவளி முடிஞ்சோடனே அவன் கிளம்புற அவசரத்தில் போய் கிளம்பிட்டு இருந்தான். இவன் அதை கவனிக்கவும் இல்லை. அப்புறம் பார்த்தா மோதிரத்தை காணும், டேபிள் மேலே தானே வச்சாரு, எங்கே மோதிரத்தை காணோம் அப்படின்னு தேடிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி, என்னங்க என்னாச்சு மோதிரத்தா? ஆமாம் நான் தான் போட்டுட்டு போனேன், ஏதாவது செலவுக்காவது வைக்கிறதுக்காகுமே. பயங்கரமான மாப்பிள்ளையா இருக்காரு. இதை கூட்டிகிட்டு போவான்னு திரும்ப திரும்ப அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கே ஒரு மன கசப்பாயிடுது. தொடர்ச்சியாக எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல், எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும் தம்பி, எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகலான் இருக்க, ஒரு கணவனுடைய ஒரு ஆரத்தழுவலோ அன்பு முத்தங்களோ அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஏதோ அவனுக்கு எதிர்பார்த்தே காத்துட்டு உட்காந்துருக்கிறது, அப்பா அம்மா போடுற சோத்தை திங்கிறது, அதுக்கு இங்கே மகாராஷ்டிரில் பாஷை தெரியாத ஊரில் இங்கிருந்து சாப்பிட்றதுக்கு பேசாமல் நம்ம அம்மா வீட்டில் இருந்தாக்கா அதை கலைஞர் டிவின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த பெட்டியிலையாவது ஏதாவது பார்த்துக்கலாமே அப்படிங்கிறது தோணவும் வந்துட்டான். என்னை கொண்டு வந்து விடுங்க, நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வந்த உடனே அப்புறம் எல்லாம் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. இவ சொல்லிட்டா, இனி நான் அந்த ஆள்கிட்ட போக மாட்டேன், எனக்கு அந்த ஆளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு, ஆனால் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை, கல்யாணம் வேணும் புருஷன் வேணும்னா நீ போய் அங்கே இரு. நான் போக மாட்டேன்ப்பா, அவன் புருஷனே இல்லைப்பா, அவன் ஆம்பளையே இல்லைப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், இது ஒரு பிள்ளைய பெற்றோம், இது கூட நல்லா இல்லையன்ட்டு. அந்த பொண்ணும் இங்கே இந்த மாதிரி அந்த பையனுக்கு தாம்பத்திய உறவு கொள்கிற அளவுக்கான தகுதி எதுவுமே இல்லை, நான் ஏறத்தாழ 1.5 வருஷமாக இருந்துட்டேன் இல்லை, அதனால் எனக்கு என்னுடைய திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட தான் வந்தாங்க. வேறு எந்த வழியுமே இல்லையே, நீங்களே இப்போ வக்கீலாக இருப்பீங்களே, இந்த மாதிரி கேஸ் வந்தால் என்ன பண்ணலாம் ஹரி? கட்டாயமாக இதுதானே பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே இல்லையே. வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் நாங்கள் அப்படி போட்டோம். இந்த நோட்டீஸ் போய் அந்த பையனுக்கு அங்கே சேர்ந்த உடனே பதறிட்டு வந்தான் பாருங்க ஹரி. பதட்டம் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, நான் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் சரியாயிட்டேன், நம்ம கொடுத்துறோம் நடத்தலாம். கவுன்சிலிங் கூடுவாங்க, முதல்ல 3 தடவை கவுன்சிலிங். அதில் அப்படி பேசுகிறான், தேன் ஒழுக பேசுகிறான், நீ கவலையே படாத, நான் எல்லாம் சரி பண்ணிக்கிறேன், நான் பேசாதது தப்பு தான், நான் உன்னை கூட்டிகிட்டு போகாது தப்பு தானே. அப்போ கவுன்சிலர் சொல்கிறாங்க, ஏம்மா அவர் தான் தப்புன்னு சொல்கிறாரு,
அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஈவன் ஒரு 2-3 தடவையில் கட்டாயமாக நான் நீ சும்மா நீ அப்பா அம்மாட்டெல்லாம் இருக்காத, நம்ம வாழ்க்கை இனி துவங்கலாம் மாறான், ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. இவன் லேசாக ஒரு சிரிப்பு மட்டுமே அவனுக்கு பதிலாக கொடுத்துட்டு நான் கேஸ்லேயே பார்த்துக்கிறேன் போகணும். இந்த பையன் என்ன பண்ணான், மகாராஷ்டிராவில் போய் அதானே லாஸ்ட் ரிசைடு டுகெதர் 2 பேரும் அங்கே தானே கொடுத்தனம் பண்ணாங்க. அங்கே இருக்கிற கோர்ட்டில் போய் இவன் சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனு போடுறான். நடக்கிறது தானே இது. அவன் அங்கே மனு போட்டதோட மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், இந்த பொண்ணு ஒத்தே வரமாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும், இருந்தாலும் எனக்கு என் மனைவி வேண்டும், நான் ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுறவன், எனக்கு இந்த திருமண உறவுங்கிறது காப்பாற்றப்படணுங்கிறதுல ஒரு அதிகமான நம்பிக்கை இருக்குது. இவங்க அப்பா அம்மா ஆடி மாதத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அங்கேயே வச்சுட்டாங்க, இந்த பொண்ணு வரமாட்டேன்னு நடிச்சு இதெல்லாம் போட்டு, இருந்தாலும் என்னுடைய மனைவி மேலே எனக்கு இவ்வளோ காதல் இருக்குது, நான் அவளுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அங்கே போகிறேன் எல்லாம் டூப்பாக போட்டு ஒரு பெட்டிஷனை அடிச்சிருந்தாச்சு. இப்போ இந்த பொண்ணு எப்படி அங்கே போவா கேஸ் நடத்த? அதனால் என்ன பண்ணோம், வசதி இல்லாத குடும்பம். இது ஏன் இந்த வார்த்தை, இந்த சின்ன கதையை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். வசதியே இல்லாத ஒரு, அதாவது பிபிஎல் ஃபேமிலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? நான் 90s கிட்ஸ் மேடம், எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, நீங்களே சொல்லிருங்க. பிலோ பாவர்ட்டி லைன். ஓகே, பிபிஎல்னு எனக்கு டிவி தான் ஞாபகம், அதுதான் வரும், எனக்கு தான் தெரியுமே. அதனால் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க அப்படிங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவிங்கிறது பொருத்தமானதாக இருக்கும். அதனால் ஓசியில் அவங்க வக்கீல் வச்சு கொடுப்பாங்க, ஓசியில் கோர்ட்டே நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கும்னு நினச்சி எல்லாரும் போயிட முடியாது. ஆனால் முடியாது இருக்கிறவங்களுக்கு, நீதியை நாடுவதற்கு சிரமம் இருக்கிறவர்களுக்கு, அதாவது பண வசதி இல்லாதவங்களுக்கு நீதிமன்றம் ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த பொண்ணை விட்டு ஒரு லெட்டர் எழுதி போட சொன்னேன். இந்த மாதிரி நான் இந்த நிலையில் தான் இருக்கேன், எங்கள் அப்பா டாக்ஸி டிரைவர், மாதம் இவ்வளோ தான், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இவர் இங்கே கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு நான் போட்டுட்டு, எனக்கு அந்த கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இலவச சட்ட உதவி மையம் எல்லா இடத்துலையும் இருக்கான், அதில் அந்த பொண்ணை நான் போட சொன்னேன். அந்த பொண்ணு எழுதுனதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னாங்க, இங்கேருந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறதுனா கூட அதுக்கு செலவுக்கு யார் தரணும்? அவங்க அப்பா தான். அவங்க அப்பா கொடுக்கணும், அவங்க அப்பானால முடியாது, இல்லைன்னா கோர்ட்டு தான் கொடுக்கணும். அதனால் என்ன யோசிச்சது கோர்ட்டு, இந்த பையனும் சேர்ந்து வாழணும்னு சொல்கிறான், உனக்கு தான் சதன் ரயில்வேல ஓசியில் போகலாம்ல, அதனால் நீ போய் அங்கே போய் கேஸ் நடத்துன்னு அவன் மகாராஷ்டிராவில் போட்ட கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ 2 கேஸும் வந்துருச்சு. இவ போக மாட்டேங்கிறா, அவன் எனக்கு வேணுங்கிறான். என்ன தான் பண்ணுவீங்க? அப்புறம் தான் உட்காந்து நாங்கள் மீடியேஷனுக்கு அனுப்பி வச்சோம். சமரச மையத்துக்கு போய் முடிவு பண்ணுங்க தம்பி, இங்கே பார், முக்கியமான விஷயம் இதுதான், திருமணம்ங்கிறது தாம்பத்தியம்ங்கிறது திருமணத்தில் ஒரு அடிப்படையான விஷயம். அதனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாரு, நீ டாக்டர்கிட்ட வா, இந்த பொண்ணும் வரட்டும், உங்கள் வக்கீலையும் கூட்டிகிட்டு வா, நான் இங்கேயும் யாரையாவது ஒருத்தரை வச்சு அனுப்புகிறோம், போய் டெஸ்ட் பண்ணுங்க, சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த பையன் ரெடியே இல்லை. தெரியும், அவனுக்கு முதல்லயே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன்டா கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு 4 பேர் கேட்பாங்களே, எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்கிற ஒரே அந்த பெருமைக்காக மட்டும்தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். அதனால் அவன் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் எந்த டெஸ்ட்டுக்கானாலும் போகிறேன். அந்த டெஸ்ட்டுக்கு யார் பணம் கட்டணும்? இப்போ இவங்க அப்பா கட்டணும். அவங்க அப்பா கட்ட மாட்டார், கோர்ட் கட்டணும். கோர்ட்டு சொல்லிடுச்சு நீ தான் சம்பாதிக்கிற, அதனால நீ தான் கட்டணும். இல்லை அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, எனக்கு வேண்டாம். ஓ, என்ன வேண்டாம்? இதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை எனக்கு. சரி, அவர் சொல்லுங்க, நான் என்னால் அங்கேருந்து தினம் வந்துட்டு போக முடியாது. ஏறத்தாழ 3 வருஷம் அந்த கேஸ் நடந்துச்சு. என்னால் ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்துட்டுலாம் போக முடியாது, அவளோ வரமாட்டேங்கிறா அப்படின்னு. சரி, வராட்டி பரவாயில்லப்பா, நீ டைவர்ஸே பண்ணிக்கோ, ஏன்னா நாங்கள் டைவர்ஸ் தானே போட்டிருக்கோம், அதனால் டைவர்ஸ் பண்ணிக்கோ. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவளுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. வரமாட்டேன்றாங்க, அதுக்குமா கொடுக்கவே மாட்டேன்ட்டான், ஒரு பைசா கூட நான் கொடுப்பேன். மரியாதை கேட்ட 3/4 பவுன் இல்லைன்னா 1 பவுன் கேட்ட இதெல்லாம் கொடுக்க மாட்டியா நீ? அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். நான் சம்பாதிக்கிறதே கொஞ்சம், எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன்னு. ஆனால் அவங்க அப்பாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க, தங்கமான மனுஷன், ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டி கூட, டேய் உனக்கு தாண்டா உன் பொண்டாட்டி வச்சு கஞ்சி ஊற்ற முடியாது, எனக்கு என் பிள்ளைய வச்சு கஞ்சி ஊற்ற முடியும்டா, போடா அப்படின்ட்டார். என் பிள்ளைய ஒரு சின்ன வேலையாவது அனுப்பிட்டு எங்கேயாவது ஒரு இடத்த வேலைக்கு அனுப்புனா கூட அது பொழைச்சிக்கும். உன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட இருக்க முடியாது, சாப்பாடு போட மாட்டேன், தாம்பத்திய உறவு கிடையாது, ஒரு பொண்டாட்டி மேலே பாசம் நேசம் கிடையாது, நீ போடான்ட்டார் அவர். அப்புறமா அந்த அடிப்படையிலேயே
2 பேரும் சேர்ந்து விவாகரத்து செய்கிற மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் போட்டுட்டு அதில் பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏதாவது கொடுத்தா தான் ஆகும், எதை சொல்கிறது. அதனால் அப்படி போட்டு ஒரு டைவர்ஸை வாங்கி கொடுத்தோம். இந்த கதையை இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு நான் காரணம் வசதி இல்லாதவர்கள் இலவச சட்ட உதவி மையத்தை நாடலாம். இது ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் எங்கே இருக்கோ அந்த கேம்பஸ்குள்ளேயே, அந்த வளாகத்திற்குள்ளேயே இலவச சட்ட உதவி மையம் இருக்கிறது. அதில் போய் அந்த குவாலிட்டி இருக்கிறவங்க, அதாவது நான் மாதம் 15,000 20,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு ஓசியில் வக்கீல் வச்சு கொடுக்குமா அரசாங்கம் அல்லது நீதிமன்றம் அப்படின்னு கேட்கக்கூடாது. யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும். வக்கீலை வச்சு கொடுக்கும், வக்கீலுக்கான ஃபீஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உதவியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இன்னொரு 2வது ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி பையனை இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, தப்போ ரைட்டோ நீ போய் அவனோடவே இருந்துரு, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் விட்டுடவா போகிறான், இப்படி தான் வசனம் பேசுவாங்க பெரியவங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்பா என் பொண்ணுக்கு என்னால் சாப்பாடு போட முடியும். அதாவது ஒரு நிலையில் இந்த கெட்டு போய் வந்தது அப்படிங்கிறது சுயமாக அழிந்து அப்படி எல்லாம் அர்த்தம். அதுக்கு வாழ வழி இல்லாமல் வருகிற பெண் குழந்தைகளை மீண்டும் அங்கேயே போன்னு துரத்தாம, புருஷன் வீடு தான் எங்கே ராமன்னா அதுதான் எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த பழமையிலிருந்து சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவர் தன் மகளுக்கு நான் இருக்கேன் வாமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றோர்கள் கட்டாயமாக பெண் குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல மேடம், காப்பாத்திட்டீங்க, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.